முக்கிய செய்தி. தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த மதிப்பு 42.65 கோடி என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது வரை 42.65 கோடி ரூபாய் பறிமுதல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது வரை 42.65 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்துதான் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இன்று வரை ரூபாய் 42.65 கோடி மொத்தமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரொக்கமாக 2.37 கோடியும், மதுபானம் 0.18 கோடியும், போதைப் பொருட்களை பொறுத்தவரையில் 2.88 கோடியும், அதே போன்று விலை மதிப்பற்ற உலோகங்களை பொறுத்தவரையில் 16.42 கோடியும், இலவசங்கள் மற்றும் பிற பொருட்களை பொறுத்தவரையில் 20.80 கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் செலவின கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் அமலாக்க முகமைகள் சட்டவிரோத பணப்புழக்கம், வாக்காளர்களை கவர வழங்கப்படும் இலவச பொருட்கள் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட பொருட்களின் விநியோகத்தை கட்டுப்படுத்த கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படிதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் மூலம் மொத்தமாக 42.65 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.